எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நாற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க நிலவரங்கள், ராசி பலன்களை பார்ப்போமா? மார்ச் மாதம் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், மாசி மாதம் 25ஆம் நாள், சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மதிய நல்ல நேரம் 1:30 முதல் 2 மணி வரை மட்டுமே. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதிய கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யோகம் சௌபாகிய நாம யோகம் 5:26 வரை, பின்பு சோபனம். இன்றைய கரணம் 12 மணி வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. இன்றைய நாளுக்கான செய்தி, அதாவது பஞ்சாங்கங்கிறது சுப முகூர்த்தங்களை குறித்து கொடுப்பதுங்கிறது பொதுவானது. ஆனால் வழக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்தந்த வட்டார வழக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடவே முடியாது. என்னதான் நம்ம சித்திரை மாதம் நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் சொன்னாலும், இப்போ இந்த அரவான் அந்த வழிபாடு மேற்கொள்றவர்கள் அது அழிவு காலம், அதான் அழிவு காலம் சொல்லி சுப விசேஷங்களை தவிர்த்துடுறாங்க. இப்போ நம்ம சித்திரையே நல்லது நல்ல முகூர்த்தம் சொல்கிறோம். மாசியை பெருமளவு மாசி முகூர்த்தங்களிலே இது மயான சூறை மாதம், அதனால அந்த சுப முகூர்த்தம் தவிர்க்கிறாங்க ஒரு சில ஏரியாவில். பங்குனியும் அது போல தான் ஒரு சில ஏரியாவில் தவிர்க்கிறாங்க. அதனால இந்த சுப முகூர்த்தங்கிறது பொதுவான விஷயம். வட்டார வழக்கங்கள் நம்ம என்ன மேற்கொள்றோமோ அதை நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தான் அதை சொல்லுவாங்க, இப்போ ஏன் வச்சேன் அப்போ ஏன் வச்சேன்னு கேட்பாங்க இல்லையா. அதனால இந்த வட்டாரத்துக்கு ஏற்ற விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அனைவரும் வெற்றி பெறலாம். அதுதான் முக்கியம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் தான் என்கிற உணர்வு என்று வருகிறதோ அப்பொழுதே அவர்களுக்கு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். முதல் ராசி அப்படி வரணும்ல அப்படின்னா அந்த கிரக நிலவரங்கள் தான் நமக்கு முக்கியமாக பேசும். இன்றைய தினம் கிரக நிலவரங்கள் அப்படி இல்லை. அதனால இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கோ அல்லது இன்ப சுற்றுலா சென்று வெளியூர் பயணங்கள் செய்து ஆலய வழிபாடு மேற்கொள்வதற்கான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் முன்பு செய்த வினைக்கு பரிசு, அதாவது வேலைக்கு பரிசு, மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கான பரிசு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. பயனடையுங்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் மனக்கலக்கம், பயம். மாணவர்களாக இருந்தால் தேர்வை பற்றி பயம், வியாபாரிகளாக இருந்தால் ஹோல்சேலரை பார்த்து பயம், வேலை செய்கிறவங்களா இருந்தால் முதலாளியை பார்த்து பயம். இந்த மாதிரி ஒரு சில பயம் கொள்கின்ற அமைப்பு வருதுங்களா. அதனால
கண்டிப்பான முறையில் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய ராசிகளில் மிதுனமும் ஒன்று. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த வரையில் சந்திரன் வீட்டை நோக்கி பயணம், சொந்த வீட்டை நோக்கி பயணம். அப்போ மனசு கடந்து தவிக்கும், மனது அலைபாய செய்யும், அலைபாய வைக்கும். அதனால கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை நீங்கள் பகையில் வந்து நிற்கும். பகையை நீங்கள் தேடிப்பீங்க. பகை உருவாகாமல் இருக்கணும்னா நீங்கள் கவனமுடன் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு பகை வர காத்திருக்கிறது. வார்த்தைகளின் நிதானம். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்திற்கு எப்போதுமே வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும், அதிகபட்சமாக கிடைக்கும். ஆனால் எப்பொழுதுமே இவங்க ஒரு பிரிவினைவாதின்னு சொல்லுவோம். சிம்மத்தை பொறுத்தவரையிலும் எது வந்தாலும் ஒரு கடும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால மற்றவங்க பாதிப்படுவாங்க, இவங்க நல்லா போயிடுவாங்க. அதனால பகை பிரிவுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாய் வழியில், சகோதர வழியில் நிச்சயம் கவனம் உங்களுக்கு தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த நன்மதிப்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த விஷயம் அல்லது நீங்க ரொம்ப நாளா வாங்க வேண்டிய விஷயம் அது உங்களுக்கு தேடி உங்களை கைக்கு சேரும். அதுவும் நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கான பாராட்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரையில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாலும் கணக்கு வழக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும். உங்களோட லேசினஸ்ஸே உங்களை வழி செய்ய விடாமல் தடுக்குது. புரியுதுங்களா? உங்களோட அமைப்பு இன்று சுமாராக இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை தேவையான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் எப்போது செவ்வாய் ஆட்சிக்குள் வருகிறாரோ அல்லது பின்னோக்கிய பார்வை என்று குறைகிறதோ அப்போதுதான் விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது வரலும் எந்த நேரமும் தொழிலை பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், கடனை பற்றின ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், குழந்தைகளை பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்படி தான் ஓடிட்டு இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தாங்க ஓடுது. விருச்சிகத்துக்கு மட்டும் அப்படின்னா ஸ்பெஷல்னா விருச்சிகம் எதையும் தனக்குள்ளே வச்சுக்கும். உணர்ச்சி மிகுந்த நட்சத்திர ராசியில் விருச்சிகமும் ஒன்று. அதனால சற்று ஓய்வு தேவைப்படுகின்ற அமைப்பு என்று இருக்கிறது. ஓய்வை நோக்கி பயணம் செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்த போதிலும் ஒரு கடன் வாங்கி சுப செலவுகளை செய்ய வைக்கின்ற அமைப்பு மட்டுமே இருக்கு. அப்போ இந்த நாள் அவர்களுக்கு செலவுகள் உண்டு, அதனால் வரவும் உண்டு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவற்றில் உடன் பணிபுரிந்தவர்கள் அல்லது சக பணியாளர்கள் மேல் அக்கறை செலுத்துவது போல் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமும் நடக்கும். யாரும் வேண்டாம், நானே செய்வேன், நானே என் முயற்சியை வெற்றி பெறும் என்று செய்தால் உங்கள் முயற்சி தடை, தாமதம், அதிகபட்சமான ஒரு மன உளைச்சல் மகரத்துக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி பெறலாம். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் சனி சேர்க்கை, மற்ற கிரகங்கள், சூழ்நிலை கிரகங்கள் அமைப்புகள் எல்லாமே ஒரு வெற்றியை தேடித்தரக்கொண்டே ஒரு அமைப்பு. அதனால படிக்கிறவங்க படிங்க, வேலை செய்யறவங்க வேலை செய்யுங்க, அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்யுங்க. அதுவே அவங்கள ஒரு வெற்றி பாதைக்கு ஏற்று செல்லும். மீன ராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் 3 கிரக சேர்க்கையோடு அடுத்து 5 கிரகமும் 5-6 கிரகமும் இணையக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அப்போ இதனால் நன்மை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மையும் புகழும் மீனத்திற்கு உண்டு. மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. மகிழ்ச்சி அடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.